மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 91. மலர் அறைக்கு வந்தபோது செல்வம் நெற்றியில் கைகளை வைத்து அழுத்தியபடி கண்கள் மூடி கட்டிலில் அமர்ந்திருந்தான். அவன் அருகில் சென்று அமர்ந்து மாமா என்று அவன் தோள் தொட்டாள். அடுத்த நொடி இறுக்கமாக அவளை அணைத்து கொண்டான். மலரு என்றான் ஈனஸ்வரத்தில். என்னாச்சு மாமா என்றாள் மெல்ல அவன் தலைக்கோதி. நான் வேணும்னே அவங்கள ஒதுக்கி வைக்கல மலரு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே தாத்தாவை தான் பிடிக்கும். அவரே எல்லாம் எனக்கு பண்ணதால இவங்கள தேடல, அவ்வளவுதான். இவங்களுக்குள்ள இவ்வளவு ஏக்கம் இருக்கும்னு எனக்கு தெரியாது மலரு. விடு மாமா, அவங்களும் உன்னை தப்பா சொல்லலையே. தன் மனதில் இருக்கும் வருத்தங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்ல தொடங்கினாள் அவள். தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் அவரை மாதிரி யார்கிட்டையாச்சும் நெருங்கணும்னு ஆசைப்பட்டேன் தான். ஆனால் அவரை மாதிரி எனக்காகன்னு யாருமே முழுசா இல்லையே. அவங்களுக்கு தனித்தனி உலகம், அதில் நானும் ஒரு அங்கம், அவ்வளவுதான். நீ தாண்டி எனக்காக மட்டும்னு தாத்தா மாதிரியே இருந்த. மென்மையாக அவன் நெற்றியில் முத்தம் வைத்தாள். இதனால தான் அப்பாவுக்கு உன் மேலே கோபமா? எனக்கு புரியல மலரு. தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட தான் நெருங்கணும்னு நினச்சேன். ஆனால் படின்னு என்ன டார்ச்சர் பண்ணாரு. எனக்கு தாத்தா சொல்லிட்டு போன மாதிரி இருக்கத்தான் ஆசை. இவர் ஃபோர்ஸ் பண்ணவும் இவர்கிட்ட இருந்து விலகிட்டேன். கூடவே திட்டவும் ஆரம்பித்த உடனே ரொம்ப விலகுனது நிஜம்தான் மலரு. அவர் எனக்காகத்தான் யோசிச்சாருன்னு எனக்கு தெரியலையே மலரு. நான் தெரியாம தானே பண்ணேன். சரி மாமா, உன்னை யாரும் இப்போ தப்பு சொல்லலையே. நீ தப்புன்னு நினச்சிருந்தா அத்தையும் மாமாவும் உன்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்களா? உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்றதுனால தானே எதுவும் பேச முடியாமல் நிற்கிறாங்க. தாத்தா கிட்ட முழுசாக கிடைச்ச பாசம் எனக்கு அங்கங்கே பிச்சு தான் கிடைச்சது. சித்தப்பா, அழகேசன் மாமா, செந்தில், இப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட தாத்தாவோட ஒவ்வொரு விஷயத்தை தேடிக்கிட்டேன். அதனால தான் அவங்க கூட எல்லாம் கொஞ்சம் க்ளோஸாக இருந்தேன். ஆனால் அப்பாவும் அம்மாவும் இந்த எதுலேயுமே வரலையே மலரு. நான் என்ன பண்ணுவேன்? நான் தாத்தா கிட்டேயே வளர்ந்ததுனால இவங்களுக்கு என்னை அவ்வளவா பிடிக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி விடு மாமா, எனக்கு புரியாதா உன்னை பற்றி? இப்போ எதுக்கு பழசெல்லாம் பேசி மனசை ரணமாக்கிக்கிற? இப்போதான் அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்க கிட்ட ஆசையாக நெருங்க முயற்சி பண்ணு மாமா. தன் கோபத்தை அவன் மேல் திணிக்காமல் தன் அத்தை மாமாவுக்காக அவனிடம் பேசினாள். சில நிமிடங்கள் அப்படியே இருந்தவன் பின் மெல்ல அவள் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டான். நான் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டுமா? உனக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லு மலரு, எழுந்துடுறேன் என்றான். சரி மாமா, நீ முதல்ல நடந்ததையெல்லாம் மறந்துட்டு அடுத்து என்ன செய்யணும்னு மட்டும் யோசி, சரியா? மறுநாள் காலையிலேயே வந்து இறங்கினார் சங்கரி. அவர் வருவதை கண்டுவிட்ட அமுதா தங்கமணியின் காதை கடித்தார். இந்தா வந்துட்டா இல்லை, காலையிலேயே வண்டியை கட்டிக்கிட்டு. நம்ம வீட்டு ராட்சசி ராத்திரியே ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் பற்ற வச்சுருக்கோம். அதான் காலையிலே வந்துட்டா, அதுவும் புயல் மாதிரி. அவள் வர்ற வேகத்தை பாருங்க, நாம் செத்தோம். அதை விட மாமா தான் பாவம். அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவர்கள் எதிரில் உஷ்ண மூச்சுக்களோடு வந்து நின்றார் சங்கரி. வா சங்கரி, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாம்? நாங்கள் ஏதோ நினைக்கிறோம், நீ விடு என்றார் அமுதா. அண்ணி என்று கத்தினார். இப்போ எதுக்குடி கத்துற? முதல்ல வா, வந்து உட்காரு. அக்கா, காஃபி போடுங்க. இவன் வந்திருக்கிற வேகத்தை பார்த்தா காஃபி தண்ணி எதுவும் குடிக்காம வைத்த காய போட்டு தான் வந்திருக்கான்னு நல்லாவே தெரியுது. எனக்கு ஒன்றும் வேணாம். ஏன்? நான் பயங்கர கோபத்தில் இருக்கேன். அவர் முன் காஃபியை கொண்டு வந்து வைத்தவாறே. சரி, நீ கோபத்தில் தானே இருக்க, காஃபியை குடிச்சிட்டு கோபப்படு என்றார் தங்கமணி. சங்கரி அவரை முறைக்க அவரோ சின்னதாக புன்னகைத்தார். நீயே இன்னும் வளராம இப்படி சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிட்டா உன் பொண்ணு எப்படி இருப்பா? என் பொண்ணை பற்றி பேசாதீங்க. அவ எங்க மருமகடி, கட்டி கொடுத்துட்டல்ல, இனி எங்களுக்கு தான் முதல் உரிமை என்றார் அமுதா. அம்மா அம்மா, இவங்க வார்த்தைக்கெல்லாம் மயங்காதம்மா, நறுக்குன்னு 4 கேள்வி கேள்வுமா என்றவாறே அவரின் எதிரில் வந்து அமர்ந்தாள் மலர். குட்டிச்சாத்தா உதட்டிற்குள் புலம்பினார் அமுதா. அதற்குள் சண்முகமும் செந்திலும் கூட வந்துவிட இருவருக்கும் காஃபி கொண்டு வந்து தந்தாள் தளிர். தங்கையின் கோபம் கண்டு சண்முகத்திற்கும் சிரிப்பு வந்தது. அம்மா, இப்போ சொன்னாங்கல்ல, அவ எங்க மருமக, எங்களுக்கு தான் உரிமைன்னு, அது என்னன்னு கேளு. பாந்தமாக எடுத்து கொடுத்தாள் மலர். அமுதா அவளை முறைக்க அவளோ கண்டுகொள்ளவே இல்லை. அதுக்கு தாண்டி நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு போகலாம்னு வந்திருக்கேன். 4 என்னடி, 40 கூட கேளு,
உனக்கு இல்லாத உரிமையா என்றார் தங்கமணி. ஐயோ ஐயோ அம்மா, இந்த பேச்சையெல்லாம் நம்பாதம்மா. சரியான நடிகர் திலகம் இது. என்ன ஆக்டிங் போடுது தெரியுமா உன் பெரிய அண்ணி? சாவித்திரி எல்லாம் தோத்துச்சு போ. நீ இருடி, நான் பேசிக்கிறேன். என்ன தாண்டி உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை? கடுப்பாக கேட்டார் அமுதா. என் பொண்ணு மேலே விருப்பப்பட்ட அவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வரல இல்லை என்றார் கோபமாக. ஏய் சங்கரி, அவதான் லூசுத்தனமாக உளறிக்கிட்டு இருக்கானா? நீயும் சின்ன பிள்ளை மாதிரி சண்டைக்கு வந்து நிற்கிற. உனக்கு தெரியாதா அவ மேலே எங்களுக்கு பாசம் இருக்கா இல்லையான்னு? எங்களை நம்பலையா? எப்படி நம்ப சொல்கிறீங்க? இதை பாருங்க, நான் செல்வத்தை காயப்படுத்தணும்னு இதை கேட்கல. செல்வத்தை விட நல்ல மருமகன் எனக்கு வேற யாராக இருந்தாலும் இருந்திருக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஆனால் நான் கேட்க வர்றது ஒரு பேச்சுக்கு தான். அன்னைக்கு ஏன் மலர செந்திலுக்கு கேட்கலன்னு கோபப்பட்டப்போ யாராச்சும் பதில் சொன்னீங்களா? இப்போ அதை நான் எப்படி எடுத்துக்க? செல்வத்துக்காகத்தான் அந்த முடிவை எடுத்தீங்கன்னு தானே நினைக்க தோணுது. பெரிய அண்ணன் நான் முடிவு எடுத்தா எடுத்தது தான் அப்படின்னு கராராக சொல்லிடுச்சு. நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க? நான் கேட்டது காதிலேயே விடாத மாதிரி தானே உட்கார்ந்துருந்தீங்க. அப்போ மலர் கோபப்படுறது நியாயம் தானே? அப்படி கேளுமா. ஏய் வாயு மூடுடி, அதட்டினார் அமுதா. இப்போ எதுக்கு அவளை அதட்டுறீங்க? சும்மா இரு சங்கரி, விஷயம் புரியாம சும்மா ரெண்டு பேரும் கோபப்பட்டுக்கிட்டு. ஓஹோ, அப்படி என்ன விஷயம்? நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லடி. அக்கா சும்மா இருங்க. இரு அமுதா, நான் பேசிக்கிறேன். இங்கே பாருங்கடி, ரெண்டு பேருக்கும் சேர்த்தே சொல்கிறேன். நாங்கள் செல்வம் விஷயத்தில் பண்ணது தப்பு தான், ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லா விஷயத்துலேயும் உங்கள் அண்ணன் தப்பு பண்ணுவாருன்னு நினைக்காத. செந்திலுக்கு மலரை கட்டாததுக்கு காரணமே வேற. அவனுக்கு கட்டுறதை பற்றி யோசிக்கவே கூடாது. மலர் சங்கரி இருவரும் புரியாமல் பார்த்தனர். இவ பிறந்தப்போ உன் மனநிலை எப்படி இருந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? உன் புருஷன் நினப்பில் பித்து பிடிச்ச மாதிரி எங்கேயாச்சும் வெறிச்சிக்கிட்டு உட்காந்துருப்ப. யார்கிட்டையும் பேசவும் மாட்டேன், அழவும் மாட்டேன், ராத்திரியெல்லாம் தூங்கவும் மாட்டேன். நாங்களும் என்னென்னவோ பண்ணி பார்த்தோம், உன்னை மாற்ற முடியல. பொட்டு தூக்கம் கூட இல்லாமல் இருந்தால் உடம்பு என்னத்துக்காகும்? ஒரு நாள் மயக்கம் போட்டு விழுந்துட்ட. டாக்டர் வந்து பார்த்துட்டு நீ இனியும் தூங்காமல் இருந்தால் உன் உயிருக்கே ஆபத்தாக முடியும்னு பயமுறுத்திட்டாரு. வேற வழி இல்லாமல் நீ தூங்குறதுக்காக ஒரு பொடி வாங்கி அதை பாலில் கலந்து ராத்திரி கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம்தான் நீ தூங்கவே ஆரம்பித்த. நீ ராத்திரி தூங்கிட்டா இதோ இவ பசி கழுதா என்ன பண்ணுறது? 3 மாத பிள்ளையை தூக்கிக்கிட்டு அம்மா வீட்டில் இருந்து ஓடி வந்துட்டா அமுதா. இப்போது சங்கரி பெரியதாக அதிர்ந்தார். அமுதாவை பார்க்க அவரோ அன்போடு அவரை பார்த்து கொண்டிருந்தார். நீ முழுசா குணமாக 1 மாதம் ஆச்சு. அந்த 1 மாதமும் ராத்திரி மலர் அமுதா கிட்ட தான் இருப்பா. நீ தூங்கினதும் தம்பி மலரை தூக்கிட்டு போயிடுவாரு. அப்புறம் ராத்திரி எல்லாம் 2 பேரையும் வச்சு இவங்க 2 பேரும் தான் சமாளிப்பாங்க. நான் உன்னை பார்த்துக்க உன் பக்கத்திலே இருந்துடுவேன். அவர் மற்ற 2 பிள்ளைங்கள பார்த்துக்குவாரு. ராத்திரி எல்லாம் மலர் இவங்க கிட்ட மட்டும்தான் இருப்பா. பசிக்கு அழுதாலும் பசி ஆத்தி, சண்டிக்கு அழுதாலும் சமாதானம் பண்ணின்னு இவங்க மட்டும்தான் எல்லாம் பண்ணாங்க. ஒரே வயசுல இருக்கிற 2 குழந்தைங்கள கூட சமாளிச்சிடலாம். 3 மாத குழந்தையையும் பிறந்து 1 மாதம் கூட ஆகாத குழந்தையையும் வச்சு சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவங்கள வச்சு சமாளிக்கிறது ஒரு பக்கம் கஷ்டம்னா, இவங்க 2 பேருக்கும் பசி ஒரே மாதிரி இருக்காது. அதை ஈடு செய்யவும் அமுதா ரொம்ப கஷ்டப்பட்டா. மலரின் முக மாற்றம் கண்ட அவள் அருகில் வந்து தோளோடு அணைத்தார் சண்முகம். நனைந்த விழிகளோடு அவரை பார்க்க கண்கள் சிமிட்டி புன்னகைத்தார் அவர். ஏனோ அன்று அவர் சொன்ன என் கூட கடைசி வரைக்கும் இருக்க போற பொண்ணு நீதானே என்றது அவள் நினைவிற்கு வந்தது. சங்கரி கலங்கிய விழிகளோடு அமுதாவை பார்க்க, இப்போ சொல்லு சங்கரி, இவ எச்சில் பால் அவனும் அவ எச்சில் பாலை இவனும் குடிச்சு வளர்ந்த இவங்க 2 பேருக்கும் எந்த முறையில் கல்யாணத்தை பற்றி யோசிக்க சொல்கிற? இப்போ புரியுதா அன்னைக்கு ஏன் உன் மாமியார் மச்சா முறையை செந்தில் செய்ய சொன்னாங்கன்னு? அவங்களுக்கும் எல்லாம் தெரியும். ஏதோ உன் சின்ன அண்ணனுக்கும் அமுதாவுக்குமான சின்ன நன்றி கடனாக அதை பண்ணாங்க. எதுவுமே தெரியாமல் 2 பேரும் கோபப்படுறீங்க என்றார் கொஞ்சம் கோபமாகவே. இப்பவும் நீ நினைக்கிறியா மலர் மேலே எங்களுக்கு பாசம் இல்லைன்னு? சண்முகம் கேட்பதற்கு பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்தார் சங்கரி. சும்மா இருங்க என்று அவரை அதட்டிவிட்டு சங்கரியின் அருகில் அமர்ந்தார் அமுதா. சங்கரி, நீ இதையெல்லாம் எதுவும் யோசிச்சுட்டுக்கிட்டு இருக்காத. மலரை பற்றி எதுவும் பயப்படாத. ஒரு தடவை தப்பு நடந்துடுச்சு, ஒத்துக்கிறேன். இன்னொரு தடவை எப்பவும் நடக்காது, சரியா? உங்க 2 பேருக்கும் பெரிய மனசன்னி தழுதழுத்த குரலில் கூறினார். அடி வாங்குவ சங்கரி, என்ன பேச்சு இது? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது நீ இந்த வீட்டில் தான் இருந்த. என்னை விட கொஞ்சம் பெரியவனி. ஆனால் உன்னை மரியாதையாக கூப்பிடணும்னு நீ எதிர்பார்த்ததே இல்லை. எங்கள் அண்ணி கூட திட்டும். யாராச்சும் தப்பு சொல்ல போகிறாங்க அமுதா,
தங்கம் நீ வயசுல பெரியவங்க, அவளை வளர்த்தவங்க, அவங்க எப்படி வேணும்னாலும் கூப்பிடலாம். ஆனா நீ அப்படி இல்ல. நாத்தனாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய குடுன்னு. ஆனா நான் சொன்னப்போ நீ ஒத்துக்கவே இல்ல. அக்கா உன்னை மகளா பார்த்தா, நானும் நீயும் அக்கா தங்கச்சியா தான் பழகணும். 2 பேரும் சேர்ந்து 1 வருஷம் இந்த வீட்ல இருந்தோம். ஆனாலும் நமக்குள்ள எந்த மனஸ்தாபமும் வந்தது கிடையாது. நீ என்னை எங்கேயும் குறை சொன்னதும் கிடையாது. கண்ணீர் கன்னங்களில் இறங்க அமுதாவின் உள்ளங்கையை இறுக்கமாக பற்றி கொண்டார் சங்கரி. ஆறுதலாக தட்டி கொடுத்தார் அமுதா. மலர் செந்திலை பார்க்க அவன் சின்னதாக புன்னகைத்தான். இருவரையும் பார்த்த தளிருக்கு எல்லாம் புரிந்தது. இருவரும் முட்டிக்கொண்டு சண்டையிடுவதும், ஒருவருக்காக இன்னொருவர் துடிப்பதும், எல்லா இடத்திலும் துணையாக நிற்பதும் இயல்பாக நிகழ்வது அல்ல என்று. கிட்டத்தட்ட இரட்டை பிறவிகள் என்று எண்ணி தனக்குள் சிரித்து கொண்டாள். மேலே இருந்த அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான் செல்வம். அறைக்கு சென்று அமர்ந்து சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தவன் ஒரு முடிவோடு எழுந்தான். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.